நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நக்ரிஷா ரேடியோ 92 எஃப்எம் வழியாக இன்றைய பொழுதின் இரண்டாவது மணிப்பொழுதில் சிறப்போடு இணைந்து கொள்கிறோம். காற்றலையில் நேரலையில் இணைந்து கொள்ள தகவல் சாலை இந்த வார செய்திகளின் சிறப்பு பார்வை வழமையாக 50 நிமிடங்கள் இடம்பெறுகிற சிறப்பு நிகழ்ச்சி இன்று குறுகியதாய் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறது. தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்க நம்மோடு திரு யோகரட்னம் அவர்கள். உற்சாக வணக்கம். உற்சாகமான வணக்கம் அன்பு நடாமுகன். அன்பு நேர்களே வணக்கம். பாருங்கள். இன்று தேவை கருதி குறுகிய ஒரு தகவல் சாலையை நாங்கள் வழங்குகின்றோம். இருந்தாலும் முக்கியமான செய்திகளை எடுத்து வருவோம். வழங்க போன்ற செய்திகளை 2 பாகமாக பார்க்கலாம். ஒன்று பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்டதும், 2வது உலக செய்திகளும். பிரித்தானியாவை பொறுத்தவரை அண்மை காலங்களில் இந்த அகதிகள் வருகை, அகதிகளையே முதலீடாக வைத்து எதிர்கட்சிகள், குறிப்பாக ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி இப்பொழுது முழு மும்முரமாக அந்த எதிர்ப்பை முடுக்கிவிட்டு அதில் குளிர்காய்கின்றது. அதே நேரம் அவர்கள் தங்கள் சில இடங்களில் கட்டுக்கு மீறிய வார்த்தைகளும் அவருடைய கருத்துக்களும் பலரது எதிர்ப்பை பெறவும் சம்பாதிக்க தவறவில்லை. உதாரணமாக குறிப்பாக அண்மை காலத்தில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் முதலாக வெற்றி பெற்ற சாரா போச்சின் என்ற பெண்மணி, அவர் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய சார்பாக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இங்கே கவனிக்கத்தக்கது என்னவென்றால் அவர் வெறும் 6 வாக்குகளினால் தான் வெற்றி பெற்றார். ஆகவே அது ஒரு பெரிய வெற்றி இல்லை என்றாலும் அந்த ஜனநாயக முறைப்படி வெற்றி. ஆனால் அவர் வெற்றி பெற்ற பின் அவருடைய கருத்துக்கள் அவ்வப்போது மோசமான கருத்துக்களாக இருக்கிறது. அண்மையில் அவருடைய கருத்துக்கள் என்றால் எப்படி என்றால், இந்த தாங்கள் போற இடம் ஒன்றுமே ஒரு வெள்ளை முகத்தை காணவில்லை, திரும்புற இடமெல்லாம் கருப்பு முகங்களும் ஆசிய முகங்களும் தான் தெரிகின்றன என்று அவர்களுடைய, குறிப்பாக நைஜல் ஃபராஜ் என்ற தொலைக்காட்சியில் அவர் உரையாடும் பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இது பல எதிர்ப்புகளையும் பெற்றிருந்தது. இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் வலுத்து கொண்டு சென்று அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்க வேணும் அல்லது இடைநிறுத்தணும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஆட்சியில் இருக்க கட்சி சரி, லிபரல் டெமோக்ராட் கட்சி போன்ற கட்சிகள் சரி, நைஜல் ஃபராஜிடம் கேட்டிருக்கிறார்கள், இவருடைய இந்த சொற்கள் செயற்பாடுகள் மிக அசிங்கமானவை, அவரை அதற்கான தண்டனையை அல்லது ஏதாவது முடிவெடுக்கணும் என்று. ஆனால் அவர் தன்னுடைய கட்சி உள்ளவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் சில இடங்களில் அவர் நாசுக்கான சில வசனங்களை கையாண்டார். எப்படி என்றால், அவர் கதைத்த விஷம் அக்லி என்ற ஒரு அருவருப்பான விஷயம்தான். ஆனால் அவர் அதை மனதில் வைத்து கதைக்கவில்லை. அவருடைய சொற்றொடர் அப்படி விளங்கப்பட்டது என்று ஒரு மாயாஜாலத்தை விட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக 3 விடயங்களை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதையும் அவர்கள் கூறும் பொழுது, நாங்கள் ரேசிஸ்ட் அல்ல, இனவாதிகள் அல்ல, இங்கே எந்த இனவாதம் இல்லை. ஆனால் இங்கே அவர் சுட்டி காட்டிய 3 விடயங்களை எடுத்து பார்க்கலாம். DEI என்ற ஒரு பதத்தை, டி என்ற டைவர்சிட்டி, வெவ்வேறு இனங்கள் வாழும் ஒரு நாடு. ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. 3வது இன்க்ளூஷன் என்ற எல்லோரும் எல்லாம் சேர்த்து கொள்ளணும், ஒரு தரையா விலக்கி எக்ஸ்க்ளூட் பண்ணி விலக்கி வைக்காமல் எல்லாரும் ஒன்றிலும் இருக்க வேண்டும் என்றது. ஆனால் இந்த 3 விஷயத்தையுமே ஒரு மேட்னஸ், ஒரு விசட் போக்கு என்று அவர் குறிப்பிட்டுத்தார். எப்படி என்றால், இந்த 3 விஷயங்களையும் கூறிக்கொண்டு இவர்கள் செய்கிறதெல்லாம் முட்டாள்தனமாயிருக்கிறது. உதாரணமாக விளம்பரங்களை பார்த்தால், விளம்பரங்கள் இப்பொழுது பெரும்பாலான கருப்பின மக்களும் ஆசிய இன மக்களுடைய முகங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. இது உண்மையில் பிரித்தானியாவை பிரதிபலிக்கவில்லை என்றும். உதாரணமாக சேனல் 4 தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டால், முன்பெல்லாம் ஓரளவுக்கு 37% ஆக இருந்த வரவேற்பு கருப்பின மக்களுக்கு இப்பொழுது அது 51% 2022 அதிகரித்திருக்கிறது என்றால், இந்த அமெரிக்காவில் நடைபெற்ற பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்ற இயக்கத்தோடு சேர்ந்து இங்கே பிரித்தானியாவிலும் அந்த இயக்கம் வளர்ந்துள்ளது. உதாரணமாக சேனல் 4 அவர்களை குறிப்பிட, என்ன சேனல் 4இல் குறிப்பாக
கருப்பின மக்களுக்கான செய்திகள் கூடுதலாக ஒளிபரப்பப்படுவதும் அங்கே பணிபுரிபவர்களுடைய தொகை அதிகமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டித்தான் இங்கே அவர் இந்த வசனத்தை கூறியிருக்கின்றார். மற்றது பிரித்தானியாவை இது பிரதிபலிக்கின்றதா? இல்லை, உண்மையின் பிரித்தானியா இது அல்ல என்ற ஒரு பகிரங்கமாக இனவாதத்தை கக்கி இருக்கின்றார். இப்பொழுது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஆரம்பித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில். ஆனாலும் அந்த அவரை ஆதரிப்பவர்கள் ஆதரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதற்காக மாறி நாங்கள் இல்லை ஓட் பண்ண மாட்டோம் என்று கூறும் அளவுக்கு இல்லை. ஆனால் இதே நேரம் இவர்களுடைய கருத்துக்களை எதிர்க்கும் விடயத்தில் டோரி கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு மதில் மேல் பூனை போல் இருப்பது போல் நடந்து கொண்டதையும் கவனிக்கக்கூடிய இருந்தது. கிறிஸ் பிலிப் என்ற அவருடைய நிழல் அமைச்சர் இப்படியான வசனங்கள் கேட்கத்தகாதவை, அவை கூறியிருக்கப்படக்கூடாது என்ற மாதிரி பட்டும் படாமலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் லிபரல் டெமோக்ராட் கட்சியும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் தொழிற்கட்சியும் இவையெல்லாம் கேவலமான இனவாதம் கக்கும் விடயங்கள், இவை நிறுத்தப்பட வேண்டும். அதை கூறிய பெண்மணி உண்மையில் இந்த கட்சியிலிருந்து விலத்தப்பட வேண்டும். இதற்கு நைஜல் ஃபராஜ் என்ன சொல்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு நிற்கின்றது. இரண்டாவது விடயம், இப்பொழுது இந்த மீண்டும் அகதிகள் வருகையை அல்லது அகதிகளினால் ஏற்படும் விடயங்கள் ஒன்றன் பின்னாக ஒன்று நடக்கும் பொழுது இவை ஆளும் அரசாங்கத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தலையீடியாக வந்து கொண்டே இருக்கிறது. அண்மை காலத்தில் இங்கே வெளிநாடு ஒன்றிலிருந்து வந்து இங்கே வந்து எத்தியோப்பியாவிலிருந்து வந்து இங்கு பல நாடுகளை தாண்டி வந்து அகதி தஞ்சம் தோன்றிய ஒருவர் ஹாடிஸ் ஹபாட்டு என்ற எத்தியோப்பியர் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது இங்கே அவர் அரசியல் தஞ்சம் கேட்டிருந்த நிலையில் அங்கே எப்பிங் பகுதியில் உள்ள ஹோட்டலில் தங்க விடப்பட்டவர்கள் இவரும் ஒன்று. ஆனால் இவர் அங்கே உள்ள ஒரு 14 வயது இளம் பெண்ணோடு ஒரு பாலியல் சில்மிசம் ஒன்றை புரிந்துள்ளார். அதே போன்று வேறொரு பெண்ணை பாலியலாக தாக்கியுள்ளார். இதனால் கோபம் கொண்ட மக்கள் அந்த ஹோட்டலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்ததும், பின்பு போலீசார் அங்கே குவிக்கப்பட்டதும், 2 பக்க கலகம் நடைபெற்றதும், போலீசார் காயப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே 2 நிகழ்வுகளுக்கு முன்பு கதைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இதற்கு இன்னும் உரம் சேர்த்தது போல் குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்குரிய அவர் ஒரு தவறுதலான முறையில் சிறையிலிருந்து வெளியே விடப்பட்டுள்ளார். 12 மாதம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதைவிட வேறு சில கட்டுப்பாடுகளும் விதித்த நிலையில் அவர் இருக்க வேண்டிய இடம் அதி உயர் சிறைச்சாலையில் இருந்து அவர் மாற்றப்பட வேண்டிய இடம் கைதி, அதாவது அகதிகளை தடுத்து வைக்கும் டிடென்ஷன் தடுப்பு முகாமுக்குள் அனுப்புவது என்றால் அங்கே இருந்த நிலையில் தான் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது, டிப்போர்ட் பண்ணுவது. ஆனால் ஏதோ காரணமாக அவர் அந்த தடுப்பு முகாமுக்கு அனுப்புவதற்கு பதிலாக சிறையிலிருந்து வெளியே விடப்பட்டுள்ளார். வெளியே விடப்பட்டவர் கூட சற்று குழம்பி போயிருந்தார். இது எங்கேயோ தவறு இருக்கிறது என்று இவர்களுடைய கருத்துப்படி அவர் 2-3 தடவை அந்த வெளியில் வந்த பின்பும் சிறை கூடத்தை நோக்கி சென்று தான் வந்திருக்க கூடாது, தான் வெளியில் நிற்கிறேன் என்று கூறின பொழுதும் அவர்கள் அவரை நின்னை விட்டாச்சு, நீ என்ற பாட்டில் போன்று பேசி கலைத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அது உண்மையாயிருந்தால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக பாரிய ஒரு குற்றமாக கருதப்பட்டு இதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் பதவி விலக வேண்டிய நிலை கூடி வரலாம். உதாரணமாக இப்பொழுது துணை பிரதமராகவும் நீதி அமைச்சராகவும் இருக்கும் டேவிட் லெமி என்பவர் இந்த பாராளுமன்றத்தில் இதற்கான பதிலை அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயக்கு தள்ளப்பட்டார். அதன்படி இந்த விடயம், அதாவது எப்படி இந்த தவறு ஏற்பட்டது என்றதுக்கு நிச்சயமாக விசாரணை செய்து அதுக்குரியவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும், இனிமேல் இப்படியான விடுதலை செய்யும் பொழுது ஏர்லி ரிலீஸ் என்று கூறுவார், ஒருவருக்கு கொடுத்த தண்டனையை குறைத்தோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வது என்ற விடயம் இன்று நேற்று அல்லது பல காலமாக நடந்து வருகிறது. ஆனாலும் இனி வரும் காலத்தில் அந்த சிறையினுடைய கமிஷனர் என்று பொறுப்பான அதிகாரி முன்னிலையில் தான் அவர்கள் வெளியே
செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று, இல்லை என்றால் இது பல தவறுகளை தொடர்ந்தும் செய்ய வைக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் தொழில் எதிர்கட்சியான டோரி கட்சி கூறுகிறது என்றால், அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு, ஆனால் குறிப்பிட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டார், மீண்டும் 2 நாளுக்குள் கைது செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த வாரத்துக்குள் அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார் என்று டேவிட் லெமி என்ற துணை பிரதமரும் நீதியமைச்சரும் கூறியிருந்தார். ஆனால் எதிர்கட்சியான டோரி கட்சி இந்த வாரம் அவர் அனுப்பப்படாவிட்டால் துணை பிரதமர் தானாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கையை விட்டுள்ளார்கள். இங்கே பல நாட்களாக ஒன்றை அவதானிக்கக்கூடிய இருந்தது, அரசாங்கம் என்ன நல்ல விடயங்களை செய்கிறது, என்ன விடயங்களில் தவறு விடுகிறது, அதற்கு உற்சாகமாக கதைப்பதை விட்டு தவறுகள் எங்கே விடுவதோ அதை கூறிக்கொண்டே தாங்கள் முன்பு செய்த பல தவறுகளை மறைப்பதில் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக மும்முரமாயிருக்கிறது. அதிலும் அவர்களுக்கு பயமாயிருக்கிறது இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை பின்னே தள்ளி முன்னிலையில் நிற்பதனால் அவர்களுக்கு அச்சம் தோன்றியுள்ளது. ஆகவே இப்பொழுது அவர்களை எதிர்ப்பதா அல்லது அவர்களை எதிர்க்கும் பொழுது சற்று பயமாயிருக்கிறது. கிறிஸ் பிலிப் என்பவரை இப்பொழுது முள்ளந்தண்டு அற்ற ஒரு நில அமைச்சர் என்று கூறும் அளவுக்கு வந்துள்ளது. காரணம் என்னவென்றால், நைஜல் ஃபராஜுடைய கட்சியில் நடக்கும் தவறுகளை நேரடியாக கண்டிக்க பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்ப்பு தங்கள் மீது தாவினால் மீண்டும் வாக்குகளை இழப்போம் என்ற அச்சத்தில் அவர் செய்வதாக கூறப்படுகிறது. ஆகவே இவை எல்லாமே ஒரு நல்ல அறிகுறி என்று நாம் கூற முடியாது. இதே நேரம் அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு தலையடி ஒன்று மேல் ஒன்றாக இருப்பது காரணமும் இந்த குரூமிங் கேங், அதாவது பல 10 வருடங்களுக்கு முன்பு இந்த பாகிஸ்தானிய குறிப்பிட்ட பாலியல் ரீதியாக பல இளம் பெண்களை, வெள்ளை இன பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதும், அவர்களை பலவிதமான செயல்களில் ஈடுபட்ட வைத்த போன்ற நிகழ்ச்சிகளில் பல காலமாக நடந்து வந்த ஒரு நிகழ்ச்சியை பல போலீசார் சரி, அரசாங்கம் சரி, சரியாக கட்டுப்படுத்தாமல் கண்மூடித்தனமாக நடந்தது. அது உண்மை. பின்பு அவை கண்டுபிடிக்கப்பட்டு இது பற்றி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற பொழுதும் அந்த விசாரணைகள் ஒழுங்காக நடக்காத ஒரு நிலையில் அதுக்கு ஓரளவுக்கு எதிர்கட்சியா இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சி மட்டுமல்ல, அதற்கு ஆளுங்கட்சி, இப்பொழுது ஆளுங்கட்சியா இருக்கிற லேபர் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த நேரம் பொறுப்பாக இருந்ததனால் அந்த விசாரணை குழு அமைத்ததில், அந்த விசாரணை குழுவில் அல்லது அந்த விசாரணை குழு முன்னிலையில் வந்து தாங்களாகவே சாட்சி சொல்ல போகிறோம் என்று பாதிப்புக்குள்ளானவர்கள் 3 ஒன்றன் பின் ஒருவராக அங்கிருந்து தாங்களாக தங்களுடைய பெயரை விலக்கி கொண்டு வெளியே செல்கிற காரணம் என்னவென்றால், இவர்கள் வேணுமென்றே தெரிந்து கொண்டு கண்மூடிய நிலையில் எங்களுடைய விடயங்களை கவனிக்காவிட்டார்கள். ஆகவே இவர்கள் முன்னிலையில் வந்து நாங்கள் எங்களுடைய முறைப்பாடுகளை கொடுக்க நாங்கள் தயாரில்லை என்ற நிலை வரும் பொழுது அரசாங்கத்துக்கு 2 விதமான தலையீடி. ஒன்று, இப்படியான ஒரு விடயத்தில் முன்னாள் ஒரு அமைச்சர் பொறுப்பாக இருந்தார் என்ற நிலையில் அதுவும் தொழிற்கட்சிக்கு மிக பெரும் ஒரு இலக்காக வந்து கொண்டே இருக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விடயம் அறிவிப்புக்கு உள்ளானது ரெண்டர்ஸ் ரைட் பில். அதாவது வாடகை இருப்போர், குடியிருப்பாளர்கள் ஒரு வீட்டை வாடகை பெற்று வாடகைக்கு இருப்போருக்கு உரிய புதிய உரிமைகள், சட்டத்தின்படி அவர்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்படும் என்று பல காலமாக கேட்கப்பட்டு வந்தது. அதன்படி அரசாங்கம் ஒரு புதுவிதமான அறிவித்தலை கொண்டுள்ளது. இனி வரும் காலங்களில், குறிப்பாக அது கொள்கை அளவில் இன்று 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இவை நடைமுறையில் மிக அடுத்தடுத்த வாரங்களில் எந்தெந்த சட்டத்தில் மாற்றம், எவ்வளவு காலத்துக்கான மாற்றம் என்று அறிவிக்கப்பட உள்ளது. உதாரணமாக 20% மக்கள், இந்த நாட்டில் 20% மக்கள் பிரைவேட் ஓனர், அதாவது தனியார்களிடம்தான் வீடுகளை வாடகை எடுக்கிறார்கள். மிக பலர் அரசாங்கத்திடம் வாடகை பெற்றுள்ளார்கள், அதில் உள்ளூராட்சி மன்றங்களில். ஆனால் பலர் 28% பிரைவேட் தனியார்
தனியார் முதலாளிகளிடம் இதை பெறும் பொழுது பல அபியூசிவ், அதாவது அவர்களை பாதிக்கும் விஷயங்கள் பல நடந்து கொண்டு வந்தன. ஆனால் இப்பொழுது மாற்றம் வந்துள்ளது. எப்படி என்றால் 12 மாதம் அல்லது 24 மாதத்துக்கென்று கான்ட்ராக்ட், அதாவது ஒரு ஒப்பந்தம், ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் பொழுது சிலர் 6 மாதம் என்று கொடுப்பார்கள், பொதுவாக 12 மாதம் என்று கொடுப்பார்கள், சில இடங்களில் 24 மாதத்துக்கு என்று இருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் வர இருக்கிறது. எப்படி என்றால் இந்த இங்கிலாந்து, வட ஐர்லாந்து, ஸ்கொட்லாந்து மூன்றுக்கும் வித்தியாசமான சட்ட அமைப்புகள் உண்டு. இப்போ ஸ்கொட்லாந்தில் எடுத்துக்கொண்டால் பீரியோடி அக்ரிமெண்ட், அதாவது 2017ஆம் ஆண்டிலிருந்து எவ்வளவு காலத்துக்கு ஒரு கால் நான் இருக்க போறேன் என்று புதுப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே வேல்ஸும் வட ஐர்லாந்திலும் நிச்சயமாக அது ஒரு ஃபிக்ஸ்ட், அதாவது 6 மாதம் என்று 6, 12, 22, 24 மாற்றங்கள் வரக்கூடாது என்று. ஆனால் இப்பொழுது அதை எப்படி தளர்த்தி இருக்கிறார்கள் என்றால், அதை தாங்களாகவே விரும்பி நாங்கள் இவ்வளவு காலம் இருக்க போறோம் என்று அவர்கள் இருக்கலாம். அத்தோடு அவர்களை உடனடியாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன்று அனுப்ப முடியாது என்று ஒரு கட்டுப்பாடும் கொண்டு வர இருக்கிறது. இது குடியிருப்பாளருக்கு கூடுதலான ஒரு பாதுகாப்பாக கருதப்படுகிறது. மற்றது விலைகள் உயர்த்துவது, வாடகை உயர்த்தும் பொழுது கூட சட்டப்படி ஒரு வருஷத்துக்கு சட்டம் எவ்வளவு அனுமதிக்கிறோ அதை மட்டுமே அதிகரிக்கலாம். உதாரணமாக 5.5% என்றால் அது ஒரு 1354 பவுனாக அது உயரலாம். ஆனால் இனிமேல் வரும் நாட்களில் போட்டி போட்டுக்கொண்டு, உதாரணமாக 2 பேர் வாடகை கேட்கும் பொழுது ஒருவர் கூடுதலாக வாடகை கொடுத்து அந்த இடத்தை பெற்று மற்றவர்களுக்கு அந்த வீடு செல்லாமல் பண்ணும் அந்த முறை பெட்டிங் என்ற, அதாவது போட்டி ஏலத்தில் விடுவது போல் நான் கூட தாரேன் எனக்கு தா என்று கூறும் நிலை இல்லை. சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட அது மட்டுமே கொடுக்கப்படும். மூன்றாவது இந்த எவிக்ஷன், வீட்டை விட்டு வெளியேற்றுவது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. பலர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த வருடம் 2005ஆம் ஆண்டு வரை, ஜூன் 2025ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 11,000 வீடுகள், வாடகை கொடுக்கப்பட்ட வீடுகள் அவர்களிடந்து பெறப்பட்டன. அதற்கு பல காரணங்கள் உண்டு. சில நல்ல காரணங்களும் இருக்கு, சில கூடாத காரணங்களும் இருக்கு. உதாரணமாக பலர் வாடகை கொடுக்காமல் இருப்பார்கள், அல்லது வீட்டை படுமோசமான முறையில் நாசம் பண்ணுவார்கள். இப்படியான நிலையில் அவர்களை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுவது கூட சரியான கஷ்டமாக இருக்கிறது. உதாரணமாக அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிள்ளை இருந்தால் அந்த குழந்தை பிள்ளைய நலனை கருதும் பொழுது அந்த பெற்றோரோ அந்த அதுக்குரியவரோ அங்கே தங்கி இருக்க, மேலதிகமாக தங்கி இருக்க கால அவகாசம் நீடிக்கப்படுகிறது. ஆனால் இனிமேல் காலங்களில் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. 12 மாதம் ஒருவர் வீட்டுக்கு வந்து 12 மாதம் செல்லும் வரை அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும் என்று சொல்ல முடியாது. அந்த 12 மாதம் முடிந்த பின் ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை அவர்கள் அறிவித்தல் விடலாம், இந்த 4 மாதம் முடிய நீங்கள் போக வேண்டும் என்று. அப்படி 4 தடவை அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஆனால் சில முக்கியமான விடயங்கள் அங்கே நடக்குமாயிருந்தால் இந்த சலுகைகளில் அவர்கள் வீட்டை இருந்து வெளியேற்றப்படலாம். உதாரணமாக அந்த வீட்டை டேமேஜ் பண்ணுவது, சேதப்படுத்துவது, வேண்டுமென்றே சேதப்படுத்துதல். மற்றது ஆன்டி சோஷியல் பிஹேவியர், அதாவது அந்த ஒரு வீடு என்றால் வீட்டில் இருக்க வேணுமான அதை வேறொரு முறைக்கு மாற்றுவது, குடிபோதையில் உள்ளவர்களை கொண்டு வந்து அங்கே உதாரணமாக கஞ்சா புகைத்தல் போன்றவை, அல்லது பலர் இரவு பகலா வந்து அங்கே ஆடிப்பாடி கும்மாளம் போடுவது, இப்படியான, அல்லது கூட்டமாக இருந்து செல்வர்களை சீண்டுவது போன்ற செயல்கள் செய்வர்களாக இருந்தால், அல்லது மிக நெடுங்காலமாக வாடகை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று காணும் பட்சத்தில் மட்டும் இந்த வீட்டு உரிமையாளர்கள் இவர்களை எந்த நேரத்திலும் வெளியேற்றலாம் என்று கூறப்படுகிறது. இவையெல்லாம் முக்கியமான ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும். அதுவும் அரியஸ் என்பது, வாடகை கொடுக்காமல் 2 மாதம் இருந்தால் அவர்களை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றலாம் என்ற சட்டம் இதுவரை இருந்தது. இனி அதை சற்று அதிகரித்தது. 3 மாத வாடகை கொடுக்க விட்டால் தான் அவர்களை வெளியேற்றலாம் என்று ஓரளவுக்கு
இந்த வீட்டில் குடியிருப்போருக்கு சாதகமான சட்டங்கள் வந்திருக்கின்றன. இதற்கு ஒரு அடிப்படையாக நடந்த ஒரு விடயம். ஆனால் வீடு சரியில்லை, இது இல்லாம அதான் இருக்கு, ஊத்தியா இருக்கு, நீங்க இதை திருத்தி தாருங்கள், பைப்புடை இது ஒழுகுது என்று போய் நாங்கள் அவர்களை கேட்கும் பொழுது இதை சாட்டாக வைத்துக்கொண்டு இவர்கள் தான் தொந்தரவு என்று அந்த நிலையில் அவர்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றவே முடியாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதற்கு காரணமாக ஒரு சட்டத்துக்கு பெயரே கொடுக்கப்பட்டது, அவாப்ஸ். அவாப்ஸ் என்றது ஒரு 2 வயது சிறுமி குழந்தை ஒன்று இறந்தது. அதற்கு காரணம் இந்த வீடுகளில் பூஞ்சனம் படிந்திருப்பது, மோல்டு என்று கூறுவோம். அந்த மோல்டு அந்த 2 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அதை சுவாசித்து அந்த குழந்தை இறந்ததினால் அது பெரிய ஒரு வழக்காக பேசப்பட்டது. அந்த வழக்கின் காரணமாக அது சட்டமாகவே மாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த சட்டத்துக்கு பெயர் AWAAB, அபாஸ் லோ. அதன் காரணமாக கண்ட நிலையில் அவர்களை வெளியேற்ற முடியாது என்ற ஒரு புதிய சட்டமும் வந்திருக்கிறது. மற்றது ரெண்ட் இன்க்ரீஸ், வாடகை அதிகரிப்பு. வாடகை அதிகரிப்பை கண்ட மாதிரியும் உயர்த்த முடியாது. வருடத்துக்கு ஒரு தடவை தான் உயர்த்தலாம். அதுவும் தாங்கள் விரும்பின அளவு உயர்த்த முடியாது. அங்கே ஒரு மார்க்கெட் ரெண்டல் பிரைஸ் ஒன்று இருக்கு, எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கான இதுதான் கடைசி வாடகை, இதை விட கூட முடியாது என்றால் அதையும் கூட்ட விட முடியாது. ஆகவே இது முக்கியமான ஒரு சலுகை, இந்த வாடகை குடியிருப்பவர்களுக்கு கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒன்று. மற்றொரு நிகழ்வு, இந்த இளவரசர், முன்பு இளவரசர் என்று நாங்கள் கூறி இப்பொழுது அரசராயிருக்கும் சார்ல்ஸ் மன்னர் பல இடங்களில் நல்ல விடயங்களை செய்து கொண்டு வந்தாலும், உதாரணமாக சென்ற வாரம் 500 வருடங்களின் பின் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாப்பாண்டவரும் ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு பொறுப்பானவராக இருக்கும் ஒரு அரசரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக ப்ரே பண்ணியது, அதாவது சபம் செய்தது வெட்டிக்கானில் என்பது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதில் சார்ல்ஸனுடைய அந்த எடுத்த ஸ்டெப், அந்த எடுத்த அடி பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் அவருக்குரிய ஒரு இகழ்வான நிகழ்வு, தன்னுடைய தம்பியார் பிரின்ஸ் ஆண்ட்ரூனுடைய சேட்டைகள் பல. அது அந்த அமெரிக்காவில் அவர் ஒரு பாலியல் ரீதியாக இளம் பெண்களை கடத்தி சென்று பணக்காரர்களுக்கு விநியோகம் செய்த அந்த எப்ஸ்டீன் என்பவரும் ஜெப்ரி எப்ஸ்டீன் என்பவருக்கும் சார்ல்ஸ் மன்னருடைய தம்பியாரான பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கும் உள்ளான உறவு முறை பல விடயங்கள் சுட்டு காட்டப்பட்டு பின்பு அவர் அந்த பதவியை துறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் இன்று அவர் ஒரு இடத்துக்கு விஜயம் செய்த, ஸ்டாஃபோர்ட் சைட் உள்ள ஒரு கதீட்ரல் ஒன்றுக்கு விஜயம் செய்த பொழுது அங்கே உள்ள சிலர் வேணுமென்றே அவரை ஒரு அவமதிக்கும் நிலையில் அரசருக்கு எதிராக குரல் எழுப்பினார். அவங்களோட தம்பி, அவருக்கும் தம்பிக்கும் அவருக்கும் உள்ள உறவு எவ்வளவு காலம் இருந்தது, இது உங்களுக்கு எவ்வளவு காலம் தெரியும், இதை மூடி மறைக்க எவ்வளவு முயற்சிகள் என்று மிக ஒரு அசிங்கமான முறையில் அரசரை ஒருவர் திட்டியிருந்தார். ஆனால் அங்கே நின்ற மக்கள் அதை விரும்பவில்லை. அதில் இருந்த மக்களை அவரை பேசி துரத்தினார்கள். வாய மூடு, நீ அவரை ஒரு பாட்டு விட்டு நீ பாட்டு செல் என்று திட்டினதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவை உள்ளூர் செய்திகள். உலக செய்திகள் என்று வரும் பொழுது, இஸ்ரேலுக்கு ஹமாஸ்க்கும் இடையிலான அந்த முருகல் நிலை மௌனமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்று இறந்த ஒரு பணைய கைதியாக வைக்கப்பட்ட அவருடைய ஒரு உடல் இஸ்ரேலிடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் அந்த இஸ்ரேலுடைய வலதுசாரி அரசாங்கம் இன்றும் கூறுகின்றது, இல்லை, நாங்கள் என்ன காரணம் கொண்டு இப்படி நிப்பாட்ட கூடாது, மீண்டும் நமது யுத்தத்தை ஆரம்பித்து அந்த ஹமாஸ் இயக்கத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று இன்றும் கூறி வருவது ஒரு நல்ல சைன் அல்ல, நல்ல அறிகுறி அல்ல. இருந்த போதும் இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதில் ஈடுபட்டதனால் சில இடங்களில் அவருடைய சொல்லை மீறி இஸ்ரேல் செல்ல முடியாத நிலையில், அவருடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் செய்ய நியாயங்கள் வேறு இருந்தாலும் முன்பு போல் கொண்டு வீசுவது போன்ற விடயங்களை செய்யாமல் இருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரியும். ஆனால் சில இடங்களில் தெரிந்தும் அவர் தெரியாத போல இருந்து கொண்டு வருவது போல அமைக்கப்படுகிறது.
ஆனால் அது ஒரு விடயத்தில் நல்லதாக கருதப்படுகிறது. ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு மறைமுகமான அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகின்றார். அதன் காரணமாக சில நல்ல விடயங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் புதிய உத்தியை கையாண்டிருக்கின்றார். தன்னுடைய பழைய கதைகளை எல்லாம் மறைப்பதற்கு சில நல்ல காரியங்கள் செய்வதாக, உலக சமாதானத்துக்கு தான் பாடுபடுவதாக பல இடங்களில் காட்டிக்கொண்டு வருகின்றார். அவர் நேரடியாகவே இந்த உலக சமாதானத்தில் ஈடுபட்டால் தாம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய வாயாலே கூறி வந்தார். பல நாடுகளுக்கு இடையிலான போர்களை தான் நிறுத்தியதாகவும், ஆகவே அத்தனைக்கும் சேர்ந்து தனக்கு சமாதான பரிசு தருவணும் என்று அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். ஆனால் அண்மையில் அதற்கு மாறான ஒரு பெண்மணிக்கு தான் அது கிடைத்தது. இப்பொழுது அவர் மீண்டும் ஆசிய நாடுகளை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இப்பொழுது ஜப்பானுக்கு சென்றிருக்கிறார். ஆகவே ஜப்பானுக்கு அவர் செல்வது அங்கே அந்த உறவு முறைகளை புதுப்பிப்பது மட்டுமல்ல, வர்த்தக ரீதியாக ஒரு ஒப்பந்தங்களை செய்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு வருமானம் பெற முடியுமோ அவற்றை ஒவ்வொரு நாடாக சென்று ராஜதந்திர ரீதியாக காய்களை நகர்த்தி வருகிறார். அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக வரிகளையும் கூட அடித்து கொண்டு வருவதையும் கவனிக்கக்கூடிய இருந்த. உதாரணமாக கனடாவை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஆறி போயிருந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரி சண்டையானது மீண்டும் நேற்றிலிருந்து ஆரம்பித்துள்ளது. ஏனென்றால் முன்பு ஒரு காலத்தில் டொனால்ட் ரீகன் அவர்கள் பதவியில் இருக்கும்போது நல்ல சில விடயங்களை செய்தது என்று கனடா குறிப்பிட்டதை அவருக்கு கேட்க விருப்பம் இல்லாமல் உடனே கனடா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அல்லது தன்னுடைய பலத்தை காட்டும் விதமாக 10% வரியை மீண்டும் கனேடிய பொருளுக்கு அதிகரித்துள்ளார். இன்று அவரிடம் அதை பற்றி கேள்வி கேட்ட பொழுது கனேடிய மக்களை தான் விரும்புவதாகவும் கனடா நல்ல நாடு என்றும், ஆனால் அந்த தலைவர்கள் தான் சரியில்லை என்று, அதாவது தற்போதுள்ள பிரதமரை காணி அவர்களை சுட்டிக்காட்டி அவர் கூறியது விளக்கமாயிருக்கிறது. இதே நேரம் மற்ற நாடுகள் கூட பல இடத்தில் இவருடைய அந்த போக்கை நேரடியாக கண்டிக்க பயந்து அவர்கள் வெளியில் கதைக்காமல் இருக்கிறார்கள். கதைத்தால் அவர்களுக்கும் வரி கூட்டப்படும் என்று. உதாரணமாக இப்ப தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான அந்த நடந்த முருகல்களை தான் தீர்த்து வைத்ததாக, ஜூலை மாதத்தில் நடைபெற்ற சண்டையை தான் தீர்த்து வைத்ததாக அவர் கூறியிருந்தார். இப்பொழுது அவர் மீண்டும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு விஜயம் செய்து அங்கே ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் செல்ல இருக்கிறார். அங்கே சவுத் கொரியா நடக்க போகும் ஆசியான் மாநாட்டுகளில் சீன தலைவர் வர இருக்கிறார். சீன தலைவரை சந்திக்க உள்ளார். அவர் இங்கே சோழியன் குடும்பி சும்மாடாது என்பது போல் அவர் செல்லும் இடமெல்லாம் சில விடயங்களை சாதுவாக, உதாரணமாக முன்பு நேரடியாக சீனாவை எதிர்த்து வந்தவர் இப்பொழுது சீனாவை எதிர்க்காமல் அதன் பக்கம் வளைந்து கொடுப்பது, அவருக்கு சீனாவை எதிர்க்க முடியாது என்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று நம்ப தோன்றுகிறது. அடுத்து பிரான்ஸ் பற்றிய ஒரு செய்திகள். பிரான்சில் அண்மையில் நடைபெற்ற ஒரு இந்த ரயில் போக்குவரத்துகள் தொடர்ந்தும் தடைகள் ஏற்பட்டு வந்தன. அந்த தடைகள் எப்படி என்றால், அந்த மின்சார வயர்கள், கேபிள்களை திருடுவது ஒரு பெரிய சிக்கலாக, டிஜிவி போன்ற வேகமாக ஓடும் ரயில்கள் இப்பொழுது பல தடவை பல நாட்கள் ஓட முடியாமல் ஸ்தம்பிக்கப்பட்ட நிலை காணப்பட்டது. எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம், 2024 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது அந்த போட்டிகள் ஆரம்பிக்கும் சில தினங்களுக்கு முன்பு வேணுமென்றே இது சபோட்டாஜ், அதாவது வேணுமென்றே நாசகார வேலைகளில் ஒரு குழுவினர் ஈடுபட்டனர். எப்படி என்றால், அந்த ரயில்வே லைனுக்கு பக்கத்தால் போற வயர்களை நெருப்பு வைத்து எரித்து விடுவார்கள், அல்லது அந்த வயர்களை கழட்டி திருடி கொண்டு போய் வேறு இடத்தில் விற்பார்கள். இப்படியான நிகழ்ச்சி நடந்து
பல நாட்கள் ரயில் ஓடாமல் இருந்தது. பின்பு அவர்கள் மீண்டும் புதிய புதிய வயர்களை போட்டு பாதுகாப்பு கடமைகளில் ட்ரோன்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் விதித்த நிலையில் இந்த வாரம் மீண்டும் அது தலை தூக்கியுள்ளது. பரிசுக்கும் மாசைக்கும் இடையிலான ரயில் 7-8 மணித்தியாங்கள் ஓடாமல் இருந்தது. இதே போன்று பல நகரங்களுக்கு இடையே உள்ள ரயில் ஓடாமல் இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணம் கூட இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதில் தான் இந்த சில கட்சிகளும் சரி, சில அமைப்புகளும் சரி, அது கூடுதலாக இந்த இடதுசாரி கை ஓங்கிய தொழில் சங்கங்கள் தங்கள் மறைமுகமாக இந்த இப்படியான எதிர்ப்புகளில் ஈடுபட்டு வந்தார்கள். அது குறிப்பாக ஒரு கட்சி, பெயர் கூற விரும்பாத சில கட்சிகள் இந்த நாசகார நடவடிக்கைகளை முடுக்கி கொண்டு வந்தார்கள். அந்த நிலையில் இப்பொழுது இந்த வாரம் பாடசாலைகளுக்கு மற்றது சிலருக்கும் விடுதலை காலம். அங்கே தூசான் என்ப சகல அச்சஸ்தவர்களுக்கான வாரம் என்று கூறப்படுகிறது. இது பிரான்சை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு காலம். பாடசாலைகள் லீவு விட்டிருக்கும், பல பெற்றோர்கள் லீவ் எடுப்பார்கள். இப்படியான நேரில் அவர்கள் தங்கள் உறவினரை சென்று சந்தித்து வரும் ஒரு முக்கிய லீவு தினமாக கருதப்படுகிறது. இந்த நேரம் பார்த்து இந்த நாசகார வேலைகளினால் பல ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு கடந்த 24 மணி நேரமாக பல மக்கள் ரயில்வே நிலையங்கள் நிற்பதும் காத்து கொண்டிருப்பதுமாக இருந்தது. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் ஓடாது என்ற காரணத்தினால் பஸ்ஸுகளை தனியார் பஸ்ஸுகளை ஹயர் பண்ணி செல்லும் பொழுது மேலதிகமான காசை கொடுத்து போகும் ஒரு நிலை கூட காணப்படுகிறது. இந்த வயர் திருட்டு என்பது அது இப்பொழுது பிரித்தானியாவுக்கும் பரவி உள்ளது. சென்ற வாரம் இங்கேயும் அந்த கேபிள்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. இப்ப என்ன நடக்கிறன்னா, உலக சந்தையில் கொப்பர் செம்பின் விலை அதிகரித்துள்ளது. ஆகவே இந்த வயர்கள், பெரும்பாலான வயர்கள் செம்பினால் செய்யப்படும். ஆகவே அவற்றை வெட்டி திருடி பிளாக் மார்க்கெட்டில் அதை வாங்குவதற்கு இருக்கிறார்கள். பிளாக் மார்க்கெட்டில் அந்த செம்பை விற்பதற்காக இந்த வயர்கள் வெட்டப்பட்டது. பிரான்சில் 1 வருடத்துக்கு 2 வருடமாக நடந்தது. நான் கடந்த வாரம் பிரித்தானியாவில் இந்த நிகழ்ச்சி வந்துள்ளது. இதுவும் ஒரு நோய் போல் பரவுவது போல் தெரிகிறது என்ற இந்த நிகழ்ச்சியோடு நாம் ஓரளவுக்கு நிகழ்ச்சியை முடிவு கொண்டெல்லாம் நடமான் உங்களுடைய கருத்தோடு நாம் நிகழ்ச்சியை என்று சுருக்கமாக முடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால் முடித்துக் கொள்ளலாம். நிறைவான தகவல்கள் கிடைத்தன. அதிலே நகைப்புக்குரியது, தவறுதலாக கைது செய்யப்படுவது கேள்விப்பட்டிருக்கிறோம். தவறுதலாக விடுதலை செய்வது என்பது புதினமாக இருக்கிறது என்கிற அந்த செய்தி தான் யோசிக்க தோன்றியது. மற்ற ஒன்று, நீங்கள் அந்த புதிய பெயர் மாற்றத்தில் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் உடைய வேலை நிறுத்தம், யூனியன் டாக்டர்ஸ் உடைய வேலை நிறுத்தம் 14ஆம் தேதி என்று உத்தேசிக்கப்பட்டு 5 நாள் வேலைநிறுத்தத்தில் குறிக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி வரப்போகிற 2 வாரங்களில் நடைபெறுகிற செய்தியும் அறிந்திருந்தோம். ஆம், சிறப்பு. இன்று நீங்களும் சற்று களைப்பாக இருக்கிறீர்கள் நினைக்கிற நீண்ட நேர தொலைதூர வேலை. அதையும் பங்கிடுவதில் ஒரு மகிழ்ச்சியும் கூடத்தான். நாங்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை எங்கள் உறவுகள் சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வருவோம். 4வது தடவை இது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டில். இந்த முறை பெல்ஜியத்தில் அப்படி ஒரு கொன்று கூட நடைபெற்றது. 50 பேர் ஒன்றாக சந்தித்தோம். ஒரு நேரம் சந்தித்து 2-3 நாள் மகிழ்ச்சியாக இருந்து மிக கலையோடு இரவாக வந்ததினால் சரி 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 கூடுதலான செய்திகளை சேகரிக்க முடியும் உள்ளபடியே சொல்ல வேண்டும். இருந்தாலும் எஃப்எம் நேயர்களுக்காக அதை தவற விடாமல் குறுகிய நேரமாவது எடுத்து தந்ததுக்கு நன்றி. வரும் திங்கள் முழுவதுமாக நாங்கள் தகவல்சாலையில் இணைந்து கொள்வோம். இன்றும் சிறப்பு தான், இவ்வளவு நேரம் நகர்ந்திருக்கிறோம். மிக்க நன்றி யோகரட்ன அவர்களே. நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். தகவல் சாலையோடு இணைந்திருந்தோம். இது நக்ரிஷா ரேடியோ 92 FM அலைவரிசையில் திரு யோகரட்னம் அவர்கள் தொகுப்பில் தகவல் சாலை சிறப்போடு நகர்ந்து கொண்டது. நீங்களும் உங்கள் கருத்துக்களை இணைக்க, செய்திகளை தர 0795266636 என்ற இலக்கங்களோடு நம்மோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் மகிழ்வோடு அறிவித்தபடி விடை தருகிறோம். நன்றி திரு யோகரட்னம் அவர்களே.
மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு உறவுகள் 11 மணி வரை நீடிக்கும் இந்த அலைவரிசையில் இணைந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் செவ்வாய் இரவு 9 மணி ஆங்கில செய்திகள் விளம்பரங்களை அடுத்து தமிழ் உங்களோடு ஒலிபரப்பாகும். முழுநேர ஒலிபரப்பை நீங்கள் சுவைக்க விரும்பினால் 24 மணி நேரமும் லண்டன் தமிழ் ரேடியோ .நெட்டினூடாகவும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். மற்றும் கலையக தொடர்புகளுக்கு வழமை போல 0208 472 9292 அதோடு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவதற்கு 0795 25 66 36 என்ற தொடர்பினூடாக இணைந்து கொள்ளலாம். தொடரும் நிகழ்ச்சி பரப்பினூடாக உறவுகளை சந்திக்கிறோம். பாடல்கள் மற்றும் தகவல்கள் விளம்பரங்களோடு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நகர்ந்து கொள்கின்றன. தொடர்ந்து இணைப்புகளோடு சங்கமித்துக் கொள்ளுங்கள். You are tuned to 92 FM, the Gretchen Radio, your favourite.